العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஹபீப் நாயகம் இருவுலக இரட்சகர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான வலிமார்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்களை நேசிக்குகின்ற உன்னதமான ஜமாத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு வந்தான். அல்லாஹ் செய்த இந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்தில் நம்மை வாழச் செய்து மரணித்து மரணிக்காதவர்கள் என்று திருமறையில் சான்று பகர்கின்ற சிறப்புமிக்க கூட்டத்தில் நம் அத்தனை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாகும். ஆமீன். சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய பல அரபு கல்லூரிகளுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்ட வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்து பகலிலே நோன்பும் நோற்று இரவிலே அவனுடைய இபாதத்திலேயும் அவனை பற்றி உண்டான இல்மிலேயும் கலிக்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் செய்த இந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்திலே நம்மை அல்லாஹ் வாழச் செய்வானாக. சங்கைக்குரிய பட்ட வகுப்பு ஆலிம்களை, சிறந்த மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான். ரமதான் மாதம் நேற்று காலை முதலே அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ரமதானுடைய வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. பட்ட வகுப்பு மாணவ கண்மணிகள் அவங்க கல்லூரிகளிலிருந்து நேற்று காலை ஃபஜ்ருக்கே என்ன செஞ்சிட்டாங்க, சென்னை மாமல்லபுரம் கூத்தவாக்கத்தில் இருக்கின்ற அத்தாய் அரபிக் அண்ட் ஐடிஐ ட்ரைனிங் அகாடமியினுடைய முதல்வர் மௌலானா மௌலவி முஹம்மது ஆதில் அத்தாய் அவர்களுடைய கல்லூரிக்கு அல்ஹம்துலில்லாஹ் வருகை தந்துட்டாங்க. விவிஎன் கேம்பஸு, விபிஎம் கேம்பஸ் எல்லாம் வந்து அதுக்கு முந்தைய நைட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வருகை தந்துட்டாங்க. வந்து நேற்று காலையிலேயே அத்தாயினுடைய நாலேஜ் சிட்டி மாமல்லபுரத்தில் மாணவ கண்மணிகள் பட்ட வகுப்பு ஆலிம்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. வசந்த கால ரமதானுடைய இஜ்திமாவை, அந்த ரமதானை வரையறுக்கும் விதமாக நேற்று காலை அல்ஹம்துலில்லாஹ் 11 மணி முதல் மதியம் 2 மணி வரையும் பல அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், புரவலர்கள், சங்கக்குரிய உஸ்தாத்மார்கள் முன்னிலையில், மாணவ கண்மணியுடைய முன்னிலையில் மிகச் சிறப்பான ரமதான் வசந்த காலத்தினுடைய இஜ்திமாவுடைய முதல் நாள் ஓப்பனிங் நிகழ்ச்சி ரொம்ப அழகா அல்ஹம்துலில்லாஹ் நடைபெற்றது. சங்கக்குரிய ஃபைசல் அப்சா அவங்களுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் நேற்று மதியமே வந்து நைசோறு கறி அணிகின்ற உயர்ந்த ஒரு உணவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து மதியம் வந்து இபாதத்துக்கு பிறகு மகரிப் தொழுது வாக்கியா ஓதின பிறகு பட்டவகுப்பு ஆலிம்களோடு சங்ககுரு உஸ்தாமார்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு ஆலோசனை, இந்த ரமதான் இஜ்திமாவை அத்தாய் நாலேஜ் சிட்டியில் நம்ம எப்படி அமைச்சுக்கிறது, காலையிலிருந்து இப்போ மகரிப் வரைக்கும் இருக்கிற நீங்கள் என்னென்ன நிறை குறைகள்,
அது நீங்கள் மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி உஸ்தாமார்கள் முன்னிலையில் பட்டவப்பு ஆலிம்களுக்கு பணிக்கப்பட்டது. மாணவ கண்மணிகளில் சில பேர் எழுந்து என்ன செஞ்சாங்க, சில அசௌகரியங்களை சொல்லி காமிச்சாங்க. தங்குற இடம் இந்த இடமா இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும், தொழுவக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த இபாத சம்பந்தமா சிறப்பாக இந்த ஒரு மாதத்தை எப்படி நம்ம கழித்து கொள்ளலாம் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்தில் என்ன செஞ்சாங்க மாணவ கண்மணிகள் பல ஆலோசனைகளை சொன்ன பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு உஸ்தாத்மார்களும் தங்களுடைய கருத்துக்கள் என்ன செஞ்சாங்க பேச ஆரம்பிச்சாங்க. அது கிட்டத்தட்ட மகரிப்புக்கு தொழுது வாக்கியா ஓதிட்டு இந்த ஆலோசனை மஜ்லிஸ் அது ஆரம்பமாகி கிட்டத்தட்ட அது முடியும் பொழுது 12 மணி ஆயிடுச்சு. நிறைவா மௌலானா மௌலவி அலி உஸ்தாத் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய நிறைவுரையை பேசினாங்க. 9:45 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உஸ்தாத் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய நிறைவுரையை ரொம்ப அற்புதமா அலி மௌலானா என்ன செஞ்சாங்க பேசினாங்க. கிட்டத்தட்ட அது முடிகிறதுக்கு 11:45 இருக்குங்களா, 11:45 12 அல்ஹம்துலில்லாஹ் நெருங்கிச்சு ஆலோசனை. அது பிறகு மாணவ கண்மணிகள் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு இஷா தராவிகை தொழுதுட்டு அப்படியே கண்டினியூவா சஹர் வரைக்கும் என்ன செஞ்சாங்க இருந்து சஹரை முடிச்சுட்டு ஃபஜ்ருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையில் என்ன செஞ்சாங்க, பட்டவகுப்பு ஆலிம்கள் உஸ்தாத்மார்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க என்ன செஞ்சாங்க ஆரம்பிச்சாங்க. பிறகு மீண்டும் நோன்பு வச்சு மதிய லொஹர்ல இருந்து இபாதத் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பமாயிடுச்சு. இளைஞர்களான ஒரு கூட்டம், ஷாபன் கல்புகும் முஅல்லகுன் பில் மசாஜித் அப்படின்ற மாதிரி இறைவன் சம்பந்தப்பட்ட இறைவன் இறையில்லம் சம்பந்தப்பட்ட தாலூக்குகளோடு ஒரு இளைஞர்கள் கூட்டம். உஸ்தாமார்களுமே எல்லாருமே இளைஞர்கள் தான், யாரும் இதுல கூடுதல் வயசுன்னு பார்த்தா நான் தானே தவிர அடுத்து எல்லா உஸ்தாதுமார்கள் ஃபசல் உஸ்தாதிலிருந்து அத்தனை உஸ்தாதுமார்களுமே இளைஞர்கள் பட்டாளம் தான். ஏன்னா பட்டவகுப்பு ஆலிம்களுக்கு அதனால தான் அது தோத்தலை. ஏன்னா தாங்க இளைஞர்களா இருக்கிற அதே நேரத்தில் தங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் இளைஞர்களா இருக்கிறாங்க, திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, 1-2 குழந்தைக்கு தகப்பனா இருக்கிறாங்க. இருந்தாலும் இவ்வளவு ஆர்வத்தோடு இந்த ரமதான் இஜ்திமால உஸ்தாதுமார்கள் கலந்துக்கிறாங்களே, எங்கேயுமே இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம பார்க்க முடியாது. சாப்பிட்றதா இருந்தாலும் ஒன்னா இருந்து சாப்பிட்றாங்க, தூங்குறதா இருந்தாலும் ஒன்னா இருந்து தூங்குறாங்க, தொழுகிறதா இருந்தாலும் ஒன்னா இருந்து தொழுகிறாங்க. நல்ல சொல்லப்போனா பாத்ரூம் கூட ஒரு உஸ்தாத்மார்களுக்குன்னு தனி செப்பரேட்டா எதுவுமே கிடையாது. எந்த பாத்ரூமை மாணவ கண்மணிகள் பட்டவப்புகள் ஆலிம்கள் என்ன செய்றாங்க பயன்படுத்துறாங்களோ அதைத்தான் இவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ பாத்ரூம் உள்ளிட்ட வசதிகள்ல என்னென்ன வசதி குறைவுகள் இருக்குதோ அசௌகரியங்கள் இருக்குதோ சேம் அந்த அசௌகரியங்களை என்ன செய்யறாங்க உஸ்தாத்மார்களுமே என்ன செய்யறாங்க, அதை அனுபவிக்கத்தான் செய்யறாங்க. துணி துவைக்கிற விஷயமா இருக்கட்டும் அல்லது குளிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ஒன்று. உணவுகளில் கூட உஸ்தாத்மார்கள் வந்துட்டா அது சற்று வித்தியாசப்படும். இது எல்லா கல்லூரிகளையும் நம்ம பார்க்குற காட்சி தான். அது தவறுன்னு சொல்ல வரல, அது முறை தான், அது கட்டாயம் செய்யப்படத்தான் செய்ய வேண்டும். ஆனால் அதை கூட என்ன செய்யல உஸ்தாத்மார்கள் அதில் வித்தியாசத்தை எதிர்பார்க்காம அவங்களோடு தங்கி அவங்களோடு சாப்பிட்டு அவங்களோடு தங்களுடைய தகாரத்தில் அவங்க ஈடுபட்டு இந்த காட்சி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம முழுக்க முழுக்க இல்லாகின்ற ஒரு சிந்தனையை குர்பை இலல்லா ஃபனாஃபில்லா ஃபனாஃபிர் ரசூல் என்ற அந்த ஒரு ஹாலை மட்டும் எதிர்பார்த்து கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் சந்தோஷத்திலையும் என்ன செய்யறாங்க அப்படியே ஈக்குவலா ஈடுபடக்கூடிய அந்த காட்சி எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. சின்ன ஒரு குட்டி மரசாவா இருந்தாலும் கூட அதுலேயுமே வித்தியாசத்தை நம்ம காலங்காலமா நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நானுமே ஓத ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 வருஷத்தை தாண்டிட்டு 40 வருஷங்கள்ல பல கல்லூரிகள் அல்ஹம்துலில்லாஹ் நானுமே பார்த்துருக்கிறேன். என்ன மாதிரி டைட்டான நெருக்கடியான பேணுதலான வசதி குறைவான கல்லூரியா இருந்தாலும் அங்க மாணவர்களுக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் பெரிய ஒரு இடைவெளியே இருக்கும். அது உணவுலையும் சரி, படுக்கிற வசதியிலையும் சரி, தங்குற அமைப்புகள்லையும் சரி, அது இருந்தால் தான் மதரசான்ற மாதிரி இருக்கிற ஒரு காட்சிக்கு மத்தியில
அல்லாஹு அக்பர். இதுக்கு அல்லாஹ் தான் இவங்களுக்கு நிரப்பமான கூலியை தரணும். பிள்ளைங்க அதை தான் என்ன செய்யறாங்க, ஏத்துக்கிறாங்க. அதாயி நாலேஜ் சிட்டின்றது ஃபுல்ஃபில் ஆன ஒரு கேம்பஸ் இல்லை. பில்டிங்கில் அல்லாஹ் கிருபையில கட்டப்பட்டிருக்கு, பெரிய விசாலமான இடம். சில குறைகள் நிறைய இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹ் கிருபையில இதுல வந்து ஒய் அப்துல் பாசித் உஸ்தாது, முகமது ஆதில் உஸ்தாதுலாம் கடந்த ஒரு மாசமா மிக கடுமை, வீட்டுக்கே அவங்க போகல. ஒரு மாசமா டே அண்ட் நைட்டா இருந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஒர்க்குகளை வந்து முடிச்சாங்க. எவ்வளோ தூரம் வந்து மிக சிறப்பா செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பா என்ன செஞ்சாங்க, ரொம்ப வெறித்தனமா வந்து என்ன செஞ்சாங்க, இந்த ஒர்க்குகளை முடிச்சாங்க. என்னுடைய துணைவியார் கூட நேற்று முன்தினம் வந்து ஆதில் உஸ்தாத் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. ஆதில் உஸ்தாத் துணைவியார் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, சரியா அவங்க வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு. இரவுல லேட்டா வருவாங்க, அதிகாலையில சீக்கிரமா கிளம்பிடுவாங்க. வீட்டில் வந்து அவங்க சாப்பிட்டது ஒரு மாசத்தை தாண்டிட்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக கடுமையான உழைப்பு பாசித் உஸ்தாத், ஆதில் உஸ்தாத் இருந்து கடுமையாக உழைச்சி செஞ்சு ரமதான் இஜ்மா வரக்கூடிய சங்கக்கூடிய முதல்வர்களுக்கும் பட்ட வகுப்பு ஆலிம்களுக்கும் ஃபுல்ஃபில்லான ஒரு நிறைவான அமைப்பை வந்து பாத்ரூம்ல இருந்து குளிக்கிற வசதியிலிருந்து எல்லா வகையா செஞ்சு கொடுக்கணுன்றத ரொம்ப வெறித்தனமா என்ன செஞ்சாங்க, செயல்பட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு சில நிறைய குறைகள் வந்து அவங்க இருக்கதான் செஞ்சு. தொடர்ந்து இந்த ஒரு மாசமா அவங்களோட பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து அதை செஞ்சு கொடுக்கணுன்றதுல அவங்க பணம் புரட்டுறது ஒரு பக்கமா இருந்தாலும் கூட மற்ற ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் தான் அவங்களால செய்ய முடிஞ்சுச்சு. ஒரு ஒர்க் பண்றதுக்கு உடனே சாத்தியம் இல்லாத சில இடங்கள்ல கூட ரொம்ப கடுமையா என்ன செஞ்சாங்க, ஒர்க் பண்ணாங்க. அது அல்லாஹ் கிருபையில சங்கக்குரிய உஸ்தாத்மார்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, பட்ட வகுப்பு ஆலிம்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதோடைய நிதர்சனம் என்ன, எவ்வளவு பெரிய உழைப்புகள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பணங்கள் இதுல செலவழிக்கப்பட்டிருக்கு என்பதை வந்து வாழ்வியலை தெரிஞ்சுக்கிற நம்மளுடைய பட்ட வகுப்பு ஆலிம்கள். அத்தாயி கல்வி குழுமத்துல கிடைச்ச பெரிய கிஃப்ட் அதுதான். அடிக்கடி ஆதில் உஸ்தாத் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, அத்தாயில நம்ம படிச்சா லைஃப் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இந்த அலி உஸ்தாத் பேசும்போது அதை மெயினா சொல்லி காமிச்சாங்க. அத்தாயில முடிச்சுட்டு அவங்க வந்து உஸ்தாதா இருந்தாலும் சரி, இமாமா இருந்தாலும் சரி, அல்லது உலகத்துல பல்வேறு நாடுகளில் பணி செய்யக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனியினுடைய மேனேஜரா ஒரு ஆபீசரா இருந்தாலும் சரி, அரசு துறையில் இருந்தாலும் சரி, எங்கேயுமே சோட போக மாட்டாங்க அப்படின்னு முஸ்தாமார்கள் கூட அப்படி பேசிக்கிறாங்க. ஒரு மாணவரை பத்தி பேசுவாங்க, அவர் பேர் கூட ஒரு நபியுடைய பேரை தான் அவர் பேர் வச்சிருக்கிறார். நம்ம கல்லூரியுடைய லாஸ்ட் நபர்னா அவரை சொல்லுவாங்க. இப்ப முடிச்சவர் இல்லை, பல வருஷத்துக்கு முன்னால முடிச்சவர். அது அவரை மாதிரி அதுக்கு அவருக்கு கீழே ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்க, அவரை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஒரு இபாரத்து கூட வாசிக்க தெரியாத அளவுக்குலாம் அவர் இருந்தார். எதுவுமே தெரியாது அந்த மாதிரி ஒரு நபர். ஆனா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, சென்னையில அவருக்கு இப்ப 2 சொந்த வீடு இருக்குது. உங்க அம்மாலாம் ஒரு வீட்டுல வந்து நம்ம வேலைக்கு சேர்த்து விட்டோம், அப்படி விட அமைப்பு தான். ஆனா இங்க எடுத்த அந்த ட்ரைனிங்கும் பயிற்சியும் வந்து என்ன செஞ்சாரு, நம்மளே ஒரு நிலக்கரி சுரங்க கம்பெனியில வந்து நம்ம அவரை சேர்த்து விட்டோம். கடுமையா உழைச்சாரு, அவருடைய உழைப்பு அந்த கம்பெனிக்கு பிடிச்சிருந்துச்சு. கூடுதலா அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு பல வகையான வருமானங்கள் கிடைச்சிச்சு. நல்ல பொசிஷன்ல என்ன செய்யறாரு, அன்னைக்கு அவர் இருக்கிறார். அப்படி வந்து அந்த வாழ்வியலை வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி அப்படி ஒரு கல்வி அத்தாயில எப்பவுமே கொடுக்கப்படுறது இல்லை. அது அலிவுசாலாம் 2 மணி நேரம் அந்த ஸ்பீச்சில் வந்து அவங்க அப்படி பிரிச்சு பிரிச்சு என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. கிட்டத்தட்ட 22 நாடுகளுக்கு நான் பிரயாணம் செஞ்சிருக்கிறேன். அதிகமான நேரங்கள் வந்து வானூர்த்தியில ஃப்ளைட்ல வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழலை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு அது ஃபுல்லா விவரிச்சுட்டு, எங்க போனாலும் என்னால வந்து என்ன செய்ய முடியுது, சமாளிக்க முடியுது, ஃபேஸ் பண்ண முடியுது, பல நாட்டு தலைவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்புலாம் கிடைக்குதுன்னா எனக்கு இங்க கிடைச்ச ட்ரைனிங் என்பதை என்ன செஞ்சாங்க, நேத்து சொல்லி காமிச்சாங்க. அதனால உஸ்தாத்மார்களுக்கும் மாணவருக்கும் ஃபுல்ஃபில்லாம் கொடுக்கணும் என்பதுல வந்து இந்த 2 உஸ்தாத்மார்கள் ரொம்ப கடுமையா முயற்சி எடுத்தாங்க.
அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் ரசூல் அதை அறிகிறாங்க. அதையும் தாண்டி சில குறைகள் இருந்தாலும் உஸ்தாதுமார்களும் மாணவ கண்மணிகளும் அது பெருந்தன்மையோடு என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து ஆலோசனைகள் செஞ்சுக்கிட்டு உஸ்தாதுமார்களோடு நம்மவும் இருக்கிறோம். வேற என்ன வசதிகளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த கஷ்டத்துல அபூபக்கர் நாயகத்தை பத்தி வருகின்ற அந்த செய்தி அதுதான். சாஹப ஃபில் ஹதரி வ சஃபரி ஃபில் ஆசரி வல் யுஸ்ரி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணத்திலேயும் அவர்கள் கூட இருந்தார்கள். ஊர்கள்ல நாடுகள்ல தங்கியிருக்கும் பொழுதும் கூட இருந்தாங்க. சந்தோஷத்திலேயும் கூட இருந்தார்கள். கஷ்டத்திலேயும் அவர்கள் கூட இருந்தார்கள். சந்தோஷத்துல மட்டும் நான் கூட இருப்பேன், கஷ்டத்துல நான் கூட இருக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு பேரு சொஹபத்து கிடையாது. எல்லா நிலையிலும் அபூபக்கர் நாயகம் கூட இருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில நானுமே சங்கக்குரிய உஸ்தாதுமார்கள்ட்டையும் பட்டவகுப்பு ஆலிம்கள்ட்டையுமே அந்த காட்சியை வந்து காண முடியுது. சங்கக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை இப்போ இன்று தாலீமுடைய மஜ்லிஸ்ல பல சங்கக்குரிய முதல்வர்கள் உஸ்தாதுமார்கள் பல கருத்துக்களை நமக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க, முன் வச்சாங்க. லைவ்ல தொடர்ந்து அது ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹசன் உஸ்தா பேசுறதெல்லாம் காதல் அப்படி கன்னுட்டு அந்த செய்தி இருந்ததெல்லாம் நான் பக்கத்துல இருந்து நானும் என்னுடைய துணைவியாரும் அதை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா உஸ்தாமரோட பேச்சுமே அவ்வளோ ரொம்ப அற்புதமா அல்ஹம்துலில்லாஹ் அமைந்திருந்தது. முத்தாய்ப்பா தாலீமுடைய மஜ்லிஸ் 4 மணிக்கு இந்த தாலீமுடைய மஜ்லிஸை நிறைவு செஞ்சு அடுத்து நம்ம கியாமுல் லைல் அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு அதற்கடுத்து சஹருக்கான தயாரிப்புகளில் நம்ம தஹாரத் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வக்து வந்து கொஞ்சம் பரக்கத்தா கூட என்ன செய்து நமக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை நம்ம உஸ்தாமார்கள்லாம் இருக்கிறாங்க. பகல்ல சுபு தொழுதான்னு அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதில் ஃபைசல் அப்சா, ஆதில் உஸ்தாத், பாசித் உஸ்தாத் உள்ளிட்ட சில உஸ்தாமர்கள்லாம் அந்த ரெஸ்ட்டும் கூட அவங்களுக்கு ரொம்ப குறைவான ரெஸ்ட் தான். கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க, அடுத்து பல வேலைகள் என்ன செஞ்சாலும் ஈடுபட்டாலும் கூட இபாதத்தில், திக்ரில், தௌபா மஜ்லிஸில், இஸ்திக்ஃபாரில், தாலீமில் வந்து குறை வைக்காம நிரப்பமா என்ன செய்கிறாங்க, அவன் செயல்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய புனிதமான ரமதானை வந்து வரவேற்று அந்த இபாதத்தில் இஹ்லாஸில் கழிக்க வைக்கிற நமக்கு அல்லாஹ் உணவாக இருக்கட்டும், இருப்பிடமாக இருக்கட்டும் நிரப்பமா தந்து தன்னுடைய இபாதத்தை தன்னுடைய ரமதானை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். விஜய் பாசு உஸ்தா பேசும்போதெல்லாம் அந்த கருத்தை பதிவு செஞ்சாங்க. 100க்கு 100 ஹக்கான அது ஒரு செய்தி. கிட்டத்தட்ட 1995 ஒரு வருஷம் விடாம இந்த ரமதானை வந்து இரவு முழுக்க கழிக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்ல் உஸ்தாத் கூட நேற்று பேசும்போது சொன்னாங்க, இரவு ஃபுல்லா தாலீம் மஜ்லிஸ், நைட்டு 11 மணிக்கு வந்து அப்படியே அத்தைஹாத்துல மஜ்லிஸில் உட்கார்ந்தா கிட்டத்தட்ட பட்ட வகுப்பு உலமாக்கள் உஸ்தாமார்கள் நிறைய எல்லாருமே வரும். 200 பேர் கலந்துக்குருவாங்க அந்த மஜ்லிஸில். காலையில் 3:45 அந்த மஜ்லிஸ் நிறைவு பெறும். அதுக்கடுத்து சஹரு, அதுக்கடுத்து ஃபஜ்ருக்கு சஹருக்கு வச்ச உடனேயே நான் என்ன செஞ்சிருவேன், நம்முடைய அரபு கல்லூரிக்கு என்ன செஞ்சிருவேன் வந்து ஃபஜ்ர் அங்கே தான் வந்து நான் தொழுவேன். ஆனால் தாலீம் நடந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஃபஜ்ர் தொழுகைக்கும் உண்டான அந்த தூரம் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர். கடுமையான குளிரில் நம்ம பைக்கு புல்லட் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறது, சஹர் வச்ச உடனே பைக் எடுத்துகிட்டு கிளம்புனா ஃபஜ்ருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் என்ன செஞ்சிடுறது, ஈசிஆரில் இருந்த நெமிலி கல்லூரிக்கு வந்துடுறது. வந்துட்டு சுபு தொழுதுட்டு அங்கே ஃபஸ்ல் உஸ்தாத் பெரும்பாலும் அப்போ லீவ் காலங்களில் தங்கியிருப்பாங்க. அதுக்கு பிறகு ஆதில் உஸ்தாத் இருந்தாங்க, சதாம் உஸ்தாத் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கட்டட பணிகளை ஃபுல்லாக விடுமுறை காலங்களில் தான் செய்கிறது. பாடங்களையும் குரானை தராவி தொலை வைக்கணுமா இல்லையா, பாடங்களையும் பார்த்துக்கிட்டு கட்டட பணிகளில் வந்து கூட சப்போர்ட்டுக்கு பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ல் உஸ்தாத் சில உஸ்தாமார்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஒர்க்கர்ஸ் என்ன செய்வாங்க, நிறைய வேலைகள் பில்டிங் ஒர்க்குகள் நடக்கும். அதை கவனிச்சுட்டு அசருக்கு பிறகு கிளம்பி வழியில் முட்டுக்காடில் அல்லது ஏதாவது பள்ளிவாசலில் இஃப்தார் நோன்பு திறந்துட்டு அப்படியே மகரிபுக்கு பிறகு தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்தால் குரானுடைய பாடங்களை இந்த பைக்கில் வரக்கூடிய இந்த 1 மணி நேரம் டிராவலிங்லேயே கிட்டத்தட்ட 2 தவறு 3 தவறு அன்னைக்கு தொலை வைக்கக்கூடிய அந்த பாடங்களை வந்து ஓதி பார்த்துடுறது. அதுக்கு பிறகு வந்து தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்து அப்படியே தொழுகையில் 2 ரக்காத்துல
1.25 ஜுஸ் ஓதுற பழக்கத்தை நான் ரொம்ப வருஷமாவே வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு அப்படி தராவிக்கு போனா அல்ஹம்துலில்லாஹ் தராவி தொழுக 35 வருஷம் தராவி தொலை வைக்கிற ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தான். முழு குர்ஆனை ஓதி தொலை வைக்கிற ஒரு பாக்கியத்தை 35 வருஷம் அல்லாஹ்வுடைய கிருபையில பெற்று ஒரே பள்ளிவாசல்ல 18லேருந்து 19 வருஷம் தராவி தொலை வச்சிருக்கோம். அப்படியே வந்து நேரம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம தராவி தொலை வச்சுட்டு அப்படியே பீச்சில் வாக்கிங் போயிட்டு திரும்ப 11:30 மணிக்கு மஜ்லிஸில் உட்கார்ந்தா கிட்டத்தட்ட 3:45. இரவும் முழுமையாக ஹயாத் ஆச்சு, பகலும் ஃபுல்லாக ஹயாத் ஆச்சு. கிடைச்ச கேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். எந்த ஒன்றையும் நம்ம வந்து இழக்கலை. 27 முடிச்சுட்டு தான் சொந்த ஊருக்கு போகிற பழக்கத்தை அல்லாஹ்வுடைய கிருபையில் 30 வருஷத்துக்கு மேலே அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். என் கூட இருக்க உஸ்தாமார்களும் நிறைய பேர் பல வருஷங்களா அந்த பாக்கியத்தை அடைஞ்சிருக்காங்க. கடந்த ஒரு 6 வருடங்களுக்கு மேலாக பகலும் இரவும் இபாதத் செய்கிற வாய்ப்போட ரஹ்மான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். லொஹரில் ஆரம்பித்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் விடாமல் நம்ம இபாதத் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஃபஜ்ருக்கு பிறகும் கூட நௌமு சாயிபி இபாதத் உண்டு. அந்த ஒரு ரெஸ்ட்டில் நம்ம என்ன இருந்து அதில் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி துணிகளை துவச்சி ரெடி ஆகிட்டு மீண்டும் லொஹருக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், ஐக்கியமாகிடுறோம். இதில் எந்த சிரமமும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் லேச சில சில அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் அந்த ரமதான் கடைசியில் வரும்பொழுது அந்த இயக்கங்கள் இருக்கு பாருங்க. அல்லாஹ் அக்பர். ஃபைசல் அப்சா பேசும்போது அந்த வார்த்தையை சொன்னாங்க. தொடர்ந்து இரவு முழிச்சுட்டு இந்த கொரோனா காலத்தில் வந்து ஒரு வருஷம் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனால் கொரோனா காலத்திலேயும் தாலீமை வந்து நம்ம என்ன செஞ்சோம், அப்படி ஆன்லைனில் வந்து நடத்தணும். ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆலிம்கள் உஸ்தாதுமார்கள் அதில் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, கலந்துக்கிட்டாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 11 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 2 மணி வரைக்கும் என்ன செய்யும், அந்த மஜ்லிஸ் வந்து ஆன்லைனில் நடைபெறும். தாலீமை மனப்பாடமாக வந்து என்ன செய்வாங்க, ஆன்லைன்லேயே என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. அந்த ஜூம் வந்து அவ்வளோ சக்ஸஸாக நம்ம கொண்டு போனோம். அதுக்கு பிறகும் கூட தூக்கம் வராது. இந்த ரமதானில் இஜ்மா நம்ம முழிச்சுட்டு உஸ்தாதுமார்களாக இருக்கட்டும், மாணவ கண்மணிகளாக இருக்கட்டும், 27க்கு பிறகு பெரும்பாலும் நம்ம வீட்டில் கொஞ்சம் முழிச்சிருக்கிற மாதிரியே இருக்கும். வீட்டில் படுக்க சொன்னாலும் இல்லை, தொடர்ந்து நான் முழிச்சு பழகிட்டதுனால எனக்கு தூக்கம் வரலன்னு நம்ம சொல்கிற காட்சிகள்லாம் உண்டு. எனக்குமே இந்த அனுபவம் ஏற்படும். அதுக்கு பிறகு ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் கழிச்சு தான் எப்பவும் போல இரவு தூங்குற ஒரு அமைப்பு நமக்கு ஏற்படும். இது அல்லாஹ் நம்ம வச்சிருக்க பெரிய பாக்கியம். அதுதான் உஸ்தாமார் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. பெரிய பாக்கியம். இது நம்ம பிளான் பண்ணுற அமைப்பு கிடையாது. சேத்துல நல்ல ஒரு மாணவராக கூட இருப்பார். ஆனால் ரமதான் இஜ்திமாவுக்கு அடைகிற வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ரமதான் இஜ்திமா வந்து பெரும் பாக்கியம். அது நம்ம 1000 காரணம் சொன்னாலும் சரி. உஸ்தாமார்கள்லாம் யாருமே வந்து வெறுப்போடலாம் இல்லை. ஜெயபாசித் உஸ்தாதை வந்து நீங்கள் அங்கே உமன்ஸ் காலேஜ் அதையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அது பிற 20 வரைக்கும் கல்லூரி இருக்குது. பாசித் நீங்கள் இருந்து என்ன செய்யுங்க, லுத்ஃபுல்லா உஸ்தாது மாதிரி நீங்களும் இருந்து முடிச்சுக்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். இல்லை உஸ்தாத் நான் ரமதான் இஜ்திமாவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க துணைவியாரை கொண்டு ஊரில் விட்டுட்டு அன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ சைஃபுர் உஸ்தாத் வந்து உமன்ஸ் காலேஜினுடைய பிரின்சிபால் ராஜபாளையம். அவங்களுக்கு உமன்ஸ் காலேஜ் உஸ்தாமார்கள் எல்லாருமே வந்து ரமதான் 20 வரைக்கும் கல்லூரியை வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம மஜ்லிஸில் வந்து கலந்து கொள்கிறாங்க. சைஃபுர் உஸ்தாதுலாம் நீ இப்போ வர வேணாம், 20க்கு பிறகு வருங்கன்னா, உஸ்தாத் உங்களுடைய எல்லா சொல்லுக்கும் கட்டுப்படுறேன், ஆனால் அந்த ரமதான் இஜ்திமா மட்டும் நீங்கள் இப்போ வர வேணான்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலன்னு என்ன செஞ்சாங்க, அதுக்கான எல்லா தயாரிப்புகளையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து இப்போ ஃபசுல் உஸ்தாத் இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தை, வருஷம் ஃபுல்லாக கல்லூரி நடத்தினாலும் கூட இந்த ஒரு வாய்ப்பு. ஆனால் அவங்க ரமதான் இஜ்திமாவில் கழிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு உஸ்தாதுக்கு பின்னாலும் ரொம்ப ஆசையோடு ஆர்வத்தோடு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு ரசித்து இருக்கிற ஒரு காட்சியை வந்து கண்கூட பார்க்க முடியுது. மற்ற உஸ்தாமார்களும் கூட என்ன செய்கிறாங்க, வரணும்னு நினைக்கிறாங்க. 10th +2 எக்ஸாமுடைய நேரமாக இருக்கிறதுனால கல்லூரிகள் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, தேர்வுகளை கவனிங்க, ஏற்பாடுகளை செய்ய நம்ம உட்கார வச்சிருக்கிறோம். சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை அதனுடைய டேஸ்ட்டை வந்து உணர்ந்ததுனால உஸ்தாமார்கள் என்ன செய்கிறாங்க, எந்த கெடுபடியும் கிடையாது. கட்டாயம் நீங்கள் வந்து தான் ஆகணும்னு அப்படி எந்த ஒரு கட்டளையும் நம்ம போடவே இல்லை. சாய்ஸ் தான் கொடுத்துருக்கோம். விருப்பப்பட்டா வாங்க, அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்கன்னு சொன்னாலும் கூட அதையும் தாண்டி என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த கல்லூரி முதல்வர்கள் வந்திருக்கிறாங்க. மற்றவங்க தேர்வுகளுடைய இதில் தயாரிப்புகளில் இருக்கிறாங்க. உமன்ஸ் கல்லூரிகள் என்ன செய்து நடக்குது. ரமதான் 20க்கு பிறகு மொத்த உஸ்தாமார்களும் வர என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இது பெரிய பாக்கியம். எனக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 30 வருஷம் கிடைச்ச மாதிரி
உங்க எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்புகள் கிடைக்கணும். இந்த வாய்ப்பை நம்ம எந்த காலத்திலையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. பகலும் இரவும் இபாதத்துல கழிக்கிற ஒரு பாக்கியம், பெரும் பாக்கியம். சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, அப்போ நம்ம தாலீமுடைய அந்த அகமியத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். தௌஹீதுடைய இல்மு ரொம்ப முக்கியமானது. இறைவன் சம்பந்தமான அந்த விளக்கம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குகிறது. அதுதான் இல்முனுடைய கல்வியினுடைய அசலாகவும் இருக்குகிறது, அஷ்ரஃபாகவும் என்ன செய்கிறது, அது என்ன செய்கிறது இருக்குகிறது. ஏன்னா அல் இல்மு பில்லா, அல்லாவை அறிவது என்பதாகிறது, அவனுடைய அஸ்மாக்களை அறிவது என்பதாகிறது, அவனுடைய சிஃபாத்துகளை, தன்மைகளை, பரிபூர்ணமான தன்மைகளை அறிவது என்பதாகிறது. இதுதான் இல்முனுடைய டாப் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹுடைய தாத்தை நம்ம என்ன செய்ய முடியும், நெருங்க முடியும், தேட முடியும். அப்போ இந்த தௌஹீதுடைய இல்மு என்பதாகிறது, இது தீனுடைய ரொம்ப உயர்தரமான உன்னதமான ஒரு கல்வியாக என்ன செய்கிறது, இது தௌஹீதுடைய இல்மு என்ன செய்கிறது இருக்குகிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தாத்து சம்பந்தப்பட்டதாக என்ன செய்கிறது, இந்த தௌஹீதுடைய இல்மு இருக்குகிறது. அவனுடைய ரசூல்மார்களுடைய தாத்து சம்பந்தப்பட்ட ஒரு இல்மாக என்ன செய்கிறது, இந்த தௌஹீதுடைய இல்மு இருக்குகிறது. அப்போ அகீதா என்பது, கொள்கை என்பது, அதுதான் இந்த தீனுடைய ஃபவுண்டேஷன் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இப்படி இந்த 5000 சதுரடி கொண்ட இந்த ஹால் இருக்கு பாருங்க, இது எப்படி பக்காவான ஃபவுண்டேஷன் போட்டு இந்த பில்லர்ல இந்த பில்டிங் நிக்குதா இல்லையா, இதே மாதிரி இந்த அசாசு தீன் என்பதாகிறது, அதுதான் அகீதா. அகீதா என்பது ரொம்ப முக்கியம். அமல் இருக்குது, அகீதா இல்லைன்னா அவன் ஈரேற்றம் பெற முடியவே முடியாது. ஏன்னா அகீதாவை வச்சுதான், அந்த கொள்கை நம்பிக்கையை வச்சுதான் என்ன செய்கிறது, அவருடைய ஈமான் எடை போடப்படுகிறது. அப்ப சரியான அகீதான என்ன அப்படின்னு சொன்னா, அது எப்படிப்பட்டது, சரியான அகீதாவாகிறது அது எப்படி இருக்குன்னு சொன்னா, துரப்பி ஃபின் நஃப்சி, நம் நஃப்ஸில் என்ன மாதிரி ஒரு தர்பியத்தை அது கொடுக்குன்னு சொன்னா, என்ன மில்கதல் முராகபா, ஒரு அல்லாவை நாம் அறிகின்ற, முராகபா செய்கின்ற அந்த ஒரு ஆற்றலை, அந்த ஒரு சக்தி என்ன செய்கிறது, தர்பியத்தை என்ன செய்கிறது, இந்த அல் அகீதத்து சஹீஹா நமக்கு என்ன செய்ய தருகிறது. அப்போ இபாதத்தினுடைய அந்த இஹ்லாஸை நமக்கு தருகிறது. அப்ப என்னவாகும் அப்படின்னு சொன்னா, ஃபதுஸ்பிஹு நஃப்ஸு பிமுராகபத்தில்லாஹி ஃபி குல்லி ஸகீரத்தின் வ கபீரத்தின், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதுல நம்ம அல்லாஹ்வை முராகபா செய்கின்ற இந்த தர்பியத்து, இந்த தஸ்கியத்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இந்த அகீதால கிடைக்குது. அகீதா சரியா இல்லைன்னு சொன்னா, என்னத்தான் ஒரு இபாதத் செஞ்சாலும் சரி, எவ்வளவு ஏற்றமான காரியங்கள் அவர் ஈடுபட்டாலும் சரி, அல் அகீதத்து சஹீஹா இல்லை என்று சொன்னா, அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் முராகபத்துல்லாவை அவங்க அடையவே முடியாது. ஒவ்வொன்றையும் அல்லாவை நம்ம பார்க்கணும், அல்லாவை நம்ம என்ன செய்யணும், அடையணும். அது வேணும்னு சொன்னா அகீதா ரொம்ப முக்கியமானது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அருமை உலமாக்கள், இப்ப நம்ம பார்க்கிறோம், யகூதிகள், நசாராக்கள் அல்லது மற்ற மாற்று மத ஆட்களை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு முனிவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா, எவ்வளவு சித்தர்கள் இருக்கிறாங்க தெரியுமா. அவங்கெல்லாம் காடு மலைன்னு சொல்லி வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறாங்க. உண்ணாம இருக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க, புழு பூச்சியை கூட என்ன செய்யறாங்க, கொல்லாம என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. உணவே இல்லாம வருஷ கணக்கில் இருக்கிறாங்க. தண்ணீரே குடிக்காம ஆண்டு கணக்கில் இருக்கிறாங்க. திருமணமே முடிக்காம, சுகபோகங்களை ஈடுபடாம தங்களை வருத்தி கொள்ளக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். மனிதர்களோடு வாழ்ந்தா இறைவனுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி காடுகள்ல வாழ்றாங்க, மலைகள்ல வாழ்றாங்க. குளிர்ல தாங்க முடியாம என்ன செய்றாங்க, வாடி இருந்தாலும் கூட அந்த தியானத்துல இருக்கின்றாங்க. குகைகள் என்ன செய்யறாங்க, தியானங்களை செய்யறாங்க. இப்படி அதாவது காடு மலைன்னு பார்க்காம, கடற்கரைன்னு பார்க்காம, ஆறு நதின்னு பார்க்காம, அடர்ந்த புதர்கள் இருக்கின்ற இடத்துல கூட இருந்து என்ன செய்யறாங்க, இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முயற்சியை நம்ம வாழுகின்ற காலத்திலேயும் நமக்கு முன்னால் வாழ்ந்த பல்வேறு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம்.
வருத்திக்கிறாங்க. உடம்பு முழுக்க என்ன செய்யறாங்க, வந்து தங்களை நோவினை செய்யறாங்க. மைல் கணக்கான, நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்தே என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, பிரயாணம் செய்யறாங்க. சாப்பிடாம இருக்கிறாங்க. பல்வேறு இடையூறு தன்னுடைய உடல்களுக்கு ஏற்படுத்திக்கிறாங்க. எல்லாம் நோக்கம் என்னன்னு சொன்னா, இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்துல ஈடுபடுறாங்க. ஆனா அடைய முடியுதான்னு சொன்னா, அகீதத்து சஹீஹா இல்லாததுனால, சரியான அகீதாவை அவங்க தெரியாததுனால, அவங்களுடைய முயற்சிகள் பயங்கரமான முயற்சிகள், விலங்குகளோடு அவங்க இருந்து, விஷ ஜந்துகளோடு இருந்து அவங்க செய்கிற வணக்க வழிபாடுகள்ல பலன் இல்லாம போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். நீ பாருங்க, இந்த நடைபயணத்தை பார்த்துக்கங்க. என்ன நடைபயணம், என்ன தங்களை வருத்திக்கிற காட்சிகள். உண்ணாம இருக்கிறாங்க, பருகாம இருக்கிறாங்க. மலை மக்களோடு என்ன செய்யறாங்க, நேரம் செலவழிக்க முடியாம என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. திருமணமே முடிக்காம இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். என்ன மாதிரி வணக்க வழிபாடு. ஆனா ஒரு ஆடையில 40 வருஷம் 50 வருஷம் இருக்கிற காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் ஏன் ஈடேற்றம் பெற முடியலன்னு சொன்னா, அல் அகீதத்து சஹீஹா, சரியான அகீதா அவங்க என்ன செய்யல, அதை விளங்காததுனால தான் மொத்தமும் என்ன செய்கிறது, அபசாக வீணாக ஆகிவிடுகிறது. சரியான அக்கீதாவா இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும், துஹ்யி அல் கல்ப, உள்ளத்தை அது ஹயாத்தாக்கும். நஃப்ஸுக்கு ஒரு இத்மீனான என்ன செய்கிறது, அது கொடுக்குகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றா பாருங்க, அவமன் கான மைத்தன், வெறும் மையத்தாக அவர் இருந்தார், ஃபஅஹ்யைனாஹு, நம்ம தான் அதை ஹயாத்தாக்கணும். வஜஅல்னா லஹு நூரன், நம்ம ஒரு வெளிச்சத்தை, நூரை நம்ம கொடுத்தோம். யம்ஷீ பிஹி ஃபின்னாஸ், அதை கொண்டுதான் மக்கள் மத்தியில் அவர் என்ன செஞ்சார், நடந்தார். கமன் மஸலுஹு ஃபில் ஸுலுமாத், இருளிலே நடப்பவரை போல. லைஸ பிஹாரிஜி மின்ஹா, அதை விட்டு வெளியே வர முடியாமல் இருளில் நடக்குகின்றார்களே, அப்படி எத்தனையோ பேர்கள் இல்லாமல் நாம் என்ன செய்துகின்றோம், அவங்களுக்கு என்ன செஞ்சோமோ, நூரை கொடுத்து நடக்கிற அந்த சக்தியை நம்ம கொடுத்தோம். கதாலிக ஸுய்யன லில் காஃபிரீன மா கானூ யஅமலூன், இப்படிதான் இறை மறுப்பாளர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளை என்ன செய்யப்படுது, அலங்காரமாக காமிக்கப்படுது. அந்த வணக்க வழிபாடுகள்ல என்ன பலன் தெரியுமான்னு ஒரு அலங்காரமா காமிக்கப்பட்ட உடனே திருமணம் முடிக்காமலே என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, பிரம்மச்சாரியாவே இருக்கிறாங்க. அல்லது மலைகள்ல வாழ்றாங்க, தியானம் செய்யறாங்க, காடுகள்ல செய்யறாங்க, புதர்கள்ல செய்யறாங்க, ஆள் கடல்ல என்ன செய்யறாங்க. இப்படி என்னென்ன வகையில தங்களை வருத்திக்க முடியுமோ அத்தனையும் வருத்திக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, ஸுய்யன லில் காஃபிரின், சரியான அகீதா இல்லாதவங்களுக்கு அது என்ன செய்யப்படுது, நீங்க செய்யறது கரெக்ட்ன்ற மாதிரி ஒரு வகையான அலங்காரத்தை காமிச்ச உடனே தங்களை வருத்திக்கிறாங்க. ஆனா எந்த பலனும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாஹுல்லதி ஹலக ஸபஅ ஸமாவாத் வ மினல் அர்லி மிஸ்லஹுன்ன, வானம் 7 வானம் பூமிகளை அல்லாஹ் அவன்தான் படைத்தான். யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன்ன, இந்த வான பூமிகளுக்கு மத்தியிலே அவனுடைய அத்தாட்சிகள், அவனுடைய கட்டளைகள் இறங்கி கொண்டே இருக்கிறது. லிதஅலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அத்தனை வஸ்துகள், அது சிறுசாக பெருசாக, அணுவாக மிகப்பெரியதாக எதுவாக இருந்தாலும் அத்தனையும் அவனுடைய ஆற்றல் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லி பல நூற்றுக்கணக்கான பிளைட்டுகளை தாங்கி வருகின்ற கப்பலாக இருந்தாலும் சரி, பல அடுக்குமாடிகளை கொண்டு, பல ஊர்களை போல், நாடுகளை போல் விசாலமான வசதிகளை கொண்டு பெருங்கொண்ட கப்பலாக இருந்தாலும் சரி, அதுலயும் லிதஅலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அதுலயும் அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கின்ற நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. அல்லது சப்பரின் நீர்மூழ்கி கப்பல், வெளியவே தெரியல, கடலுக்கு உள்ளேயே என்ன செய்கிறது, இயங்குகிறது, அதுலயும் அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கு என்று நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. அத்தனையும் அல்லாஹ் தன்னுடைய இல்மால் சூழ்ந்து இருக்கின்றான். அவனுடைய நாலேஜ் இல்லாம எதுவுமே கிடையாது. இந்த ஹால்ல, இந்த 5000 சதுரடி இந்த ஹால்ல ஆடிட்டோரியத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய இல்மு நம்மை சூழ்ந்து இருக்கிறது. லேச நம்ம அசதியில கண்ணை தூங்கினாலும் அல்லாஹ்வுடைய இல்முல நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம்.
நல்ல நோட்ஸ் எடுக்கிறோம், அல்லாவோட இல்முல நம்ம இருக்கிறோம், சந்தோஷத்துல ரசிச்சு இந்த மஜ்லிஸை கொண்டாடுறோம், அல்லாவோட இல்முல நம்ம இருக்கிறோம். ஏதோ உடம்பு பாதிப்பின் காரணமா கொஞ்சம் விருப்பம் இல்லாம நம்ம இருக்கிறோம், அல்லாவோட இல்முல நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். அப்ப அத்தனிலும் அல்லாஹ் இல்லாத, அவனுடைய இல்மு இல்லாத ஒரு சின்ன இடம் கூட இந்த இடத்துல வந்து கிடையாது. சங்கக்குரிய அருமை உலமாக்கல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்றான், யதனஸ்ஸுல் அம்ரு பைனகுன்ன, இந்த வான பூமிகளுக்கு மத்தியில அவனுடைய கட்டளை கொண்டு இப்ப நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, நம்ம சுய விருப்பம்லாம் கிடையாது. இதே 7வது சும்பரால வந்து சிலது வராம கூட இருக்கத்தானே செய்யறாங்க. வராம இருக்கிறாங்களா இல்லையா? ஹாப்ஸா தராவி தொலை வைக்கணும், போனா 1,00,000 கிடைக்கும் அப்படின்னு ஒரு அலங்காரம் காமிக்கப்பட்டு அவங்க வராம போனாங்களா இல்லையா? இல்ல அத்தா வந்து நீ போகாத, எனக்கு என் கூட துணைக்கு இரு அப்படின்னு வராம இருந்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அல்லது உடம்புல ஏதோ ஒரு பாதிப்புன்னு காரணங்களை காமிக்கப்பட்டு வராம இருக்கிறாங்களா இல்லையா? ஏதோ ஒரு அஸ்பாப் சபபுகளை கொண்டு வராம இருக்க முடியுதா இல்லையா? இங்க வர்றதுன்றது எத்தனஸ்ஸலுல் அம்ரு பைனகுன்ன, நம்ம வரல, அல்லாஹ் தான் அவனுடைய அம்ருல நம்ம இங்க வந்திருக்கிறோம். அது நானா இருந்தாலும் சரி, எனக்கு அல்லாஹ்வுடைய வந்து அவனுடைய அம்ரு எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா எதையாவது ஒரு ரீசன்ட சொல்லி நான் வீட்டில் உட்காந்துருப்பேன். அம்மா சமீபத்தில் வஃபாத்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். வீடு எனக்கு தெரிஞ்சு 55 வருஷமா அந்த வீடை வந்து பூட்டினது இல்லை. 55 வருஷமா வந்து வீடு பூட்டினதே கிடையாது. எல்லா நேரமும் திறந்திருக்கக்கூடிய வீடு, பெரிய வீடு, சுத்தி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் செய்யறாங்க இருக்கிறாங்க. அந்த வீடு எப்பவுமே வந்து பூட்டப்படாது, எல்லாரும் வரப்போவ இருப்பாங்க, ஊரே அது திறந்த மாதிரி இருக்கும். அம்மா வஃபாத்து இந்த நேரத்துல வீட்டுல நோன்பு காலத்துல வீட்டுல இருந்து ஹதியாக்களை கொடுத்துக்கிட்டு எப்பவுமே வீடு திறந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற நிலையிலையும் கூட ரமதான் இஜ்திமாவுக்கு வரணும்னு வேண்டி இப்ப நான் சொல்லியிருக்கேன் உஸ்தாமார்கள்ட்ட, இந்த ஒரு வருஷம் மட்டும் நீங்க சிறப்பா நீங்க நடத்துங்க அப்படின்னு சொன்னா உஸ்தாமார் நடத்த போறாங்க. ஆனா அங்க இருந்த துணைவியாரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், இஜ்திமாவுக்கு வந்து வீட்டை பூட்டிக்கிட்டு வந்திருக்கிறோம். ஹதியாக்கள் அம்மா இருக்கும்போது என்னென்ன செஞ்சாங்களோ அது சிறப்பா நடக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, இந்த பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்க வீடுகள் இருக்குது. இப்போ அந்த வீட்டில் வந்து யாராலும் என்ன செய்ய இருக்க முடியாது, அவங்க வீடுகள் அவங்களுடைய பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. அப்போ இஜ்திமாவுக்கு வரணும் என்பதற்காக வேண்டி, ஏன்னா ஷாபான் பிற 27 தான் அம்மா என்ன செய்யறாங்க, வஃபாத் ஆகிறாங்க. அப்படின்னும் போது என்ன செய்யணும், இஜ்திமாவுக்கு வரணும் என்பதற்காக வேண்டி பெரிய வீடு அது என்ன செஞ்சிருக்கு, அப்படி பூட்டிக்கிட்டு என்ன செஞ்சிருக்கு, நம்ம ரமதான் இஜ்திமாவுக்கு துணைவியாரோட வந்திருக்கு. அப்ப இது வந்து என்னுடைய முயற்சி இல்லை. இப்ப நான் வரலைன்னா பாசி உஸ்தாத் கோச்சிக்க போறாங்களா, ஃபசூல் உஸ்தாத் வந்து சங்கடப்பட போறாங்களா? அவங்களுக்கு காரணம் தெரியுது. ஏன்னா இப்ப நம்ம கூடவே என்ன செய்றாங்க, 25-30 வருஷம் டிராவல் பண்றாங்க, குடும்ப சூழ்நிலை தெரியதான் செய்யும். நாங்க நடத்துற உஸ்தாத் சிறப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த மஜ்லிஸ் நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். காரணம் இப்ப ஆதில் உஸ்தாத் கேட்டாங்க, இதை நடத்துறதுனால நமக்கு என்ன லாபங்கள், ஏதாவது வெளிப்படையான லாபங்கள் இருக்குதா? கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. அல்லது உலமாக்கள் நம்மள தலையில வச்சு கொண்டாட போறாங்களா? மகரிப் பேரு பேசிக்கிட்டு இருந்தோம், ரம்லான் இஜ்திமா சிறப்பா நடத்துறாங்க, பா என்ன நம்ம தர்பியத் கொடுக்குறாங்கன்ட்டு இப்போ பெருங்கொண்ட கூட்டம் நம்மளை வச்சு கொண்டாட போறாங்கன்னா, அவங்களாம் இப்படி ஒரு விழா நடக்குதான்னு தெரியுதா என்னன்னு கூட தெரியாது. தேவைப்பட்டா கோவம் வேணா படுவாங்க. அப்படி உள்ள காட்சிக்கு மத்தியில சரி, சமுதாய தலைவர்கள், புரவலர்கள், முன்னோடிகள் இதை ரொம்ப ஆச்சரியமா எடுத்து அவங்க பயங்கரமா வந்து நம்மளை வந்து ரசிக்க போறாங்களா என்பது அதுவும் கிடையாது. எல்லா தரப்புலையும் பெருசா யாரும் இதை வந்து ரசிக்கிற அமைப்புலாம் இருக்காத மத்தியில, வேற எந்த சுயலாபமும் இல்லாத நேரத்துல ரமதானை முழுமையாக பகலும் இரவும் நாம் அதை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துல ஒரு பெருங்கொண்ட வாலிப கூட்டம் ஒன்னா உட்கார்ந்து இந்த இபாதத்தை நம்ம அடையணும் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம அதை பலன் அடைகிறதுக்காக வேண்டியதான். நான் அடைஞ்ச அந்த 30 வருஷம் இந்த டேஸ்ட், சஹாபாக்கள் தாபீன்கள் எப்படி இதை கொண்டாடினாங்க, ஆதில் உஸ்தாத் பேசும்போது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 6 மாசத்துக்கு முன்னாலேயே ரமதானை வரவேற்பாங்க, ரமதான் முடிஞ்ச பிறகு 6 மாசம் அதை நினைச்சு என்ன செய்வாங்க, அவங்க வருத்தப்படுவாங்க, கவலைப்படுவாங்க அப்படின்னு.
அந்த அளவுக்கு நம்ம இல்லாட்டாலும் குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்யணும், அந்த வாடையை நம்ம நுகரணும். சங்குக்குரிய அருமையை பட்ட வகுப்பு ஆலிம்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம சுயமா நம்ம வரல, அல்லாஹ் நம்மளை வர வச்சிருக்கிறான். யதனஸ்ஸலுல் அம்ரு பைனகுன்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய அம்ரு, அவனுடைய இல்மு, அவனுடைய அறிவுல, அவனுடைய நாலேஜ்ல இந்த ரமதானை நம்ம இபாதத்தா பகலும் இரவும் கழிக்கிறோம் என்பது அவனுடைய இல்முல உள்ளதுதான் நமக்கு இங்க வெளியாகிட்டு இருக்கு. இது பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவனுடைய இல்முல அறிவுல இந்த ரமதானுடைய மாதத்துல வேற ஏதாவது ஒரு தவறு செய்யற மாதிரி ஒரு அந்த ஹால்ல நம்ம இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவலியா முபாரக் என்ன வஹாப், அல்லாவுடைய இல்முல நம்ம இந்த ரமதானுடைய நேரத்துல ஒரு தவறு செய்யற மாதிரி அல்லது கஃப்லத்தா இருக்கிற மாதிரி, மறந்து தெரிகிற மாதிரி, அல்லது யோனோ தானன்னு சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு ஹால் இருந்தா அது எவ்வளவு பெரிய பது நசீப். இப்ப அவனுடைய இல்முல நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. இப்ப உட்காந்துருக்க மஜ்லிஸ்ல உட்காந்துருக்காம கரெக்டா மணி 3:40. அவனுடைய இல்முல, அல்லாஹுடைய இல்முல ரமலான்ல இரவு நேரத்துல இந்த மஜ்லிஸ்ல அவனை பத்தி பேசப்படக்கூடிய இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹு அக்பர். ரப்பு கடைசி வரைக்கும் இந்த பாக்கியத்தை நமக்கு தரணும். மௌத்தாகிற வரைக்கும் இந்த ரமலான பகலும் இரவும் அனுபவிக்கிற பாக்கியத்தை நமக்கு என்ன செய்யணும்? நிச்சயமா அல்லாஹ் நமக்கு தரணும். சங்கக்குரிய அருமை உலமாக்கிற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம். நபியே சொல்லுங்க, இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம், என் ரப்பு என்ன நேரான வழியில் என்ன செஞ்சான், என்னை ஆக்கினான். தீனன் கியமன் மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நேரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற வாய்ப்பை வல்ல ரஹ்மான் எனக்கு தந்தான். ஒமா கான மினல் முஷ்ரிகீன், சிறந்த சீதேவியாக நல் அடியாராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். குல் இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய தொழுகை, என்னுடைய ஹயாத்து, என்னுடைய மௌத்து அத்தனையும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புக்கு உரியது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ அல்லாஹுடைய அந்த அஹம்முல் வாஜிபாத்தை நாம் விளங்கிக் கொள்வது மிக அவசியமானதாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் அதை என்ன செய்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். பட்டவகுப்பு உலமாக்களுக்கு தெரியும், அல்லாஹ் அம்ருல அவன் சொன்னா அப்படின்னு சொன்னா அது என்ன செய்கிறது, உஜூப என்ன செய்யும், அது குறிக்கும். அப்ப அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேற யாரும் இல்லை என்பதை நாம் விளங்குவது, ஆழமாக நாம் புரிவது நம் மீது அது கடமையாக என்ன செய்கிறது, ஆகிறது. இன்னொரு வசனத்தை அல்லாஹ் இப்படி சொல்றான், வமன் லம் யுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சரியாக நம்பவில்லையோ, ஃபஇன்னா அஅதத்னா லில் காஃபிரீன சஈரா, அந்த இறை மறுப்பாளர்களுக்கு கொழுந்து விட்டு எரிகின்ற நரகத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அதனால தான் அல்லாஹ் இப்படி கேட்கிறான், ஹல் இஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அல்லாஹை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் இப்படி கேட்கிறான், அகஸபதும் பி ஆயாத்தி வலம் துஹீது பிஹா இல்மன் அம்மாதா குன்தும் தஅமலூன், என்னுடைய வசனங்களை நீங்க பொய்ப்படுத்துறீங்களா என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், வசனத்திலே கேட்கின்றான். அப்போ சக்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, அப்போ ஒரு அடியானுக்கு மாரிஃபத்துல ஒரு ஆழமான பங்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மாரிஃபத்து சம்பந்த விஷயத்துல ஒரு ஆழமான பங்கு, ஈமான்ல ஒரு ஆழமான தெளிவு இருக்க வேண்டும் என்று சொன்னா, ரப்பை பத்தி உண்டான அவனுடைய சிஃபாத்துகளை என்ன செஞ்சிருக்கணும், மிக தெளிவாக தெரிந்து அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். யார் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை மறுக்குகின்றார்களோ அவங்களுடைய பயங்கரமான அஸஅல்லன், அவங்களுடைய எண்ணங்களே கெட்ட எண்ணங்களாக என்ன செய்கிறது, அது ஆகிவிடுகிறது. அப்ப இஸ்லாம்னா என்ன? அது ஹுவ தாஅத்துல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுக்கும் இத்தாஅத் செய்கிறது என்பதுதான் இஸ்லாம். நபிமாருடைய ஷரியத்துகள் இருக்கு பாருங்க, அது பல வகையா இருந்துச்சு. ஷராயுல் அன்பியாயி முத்தனவ்விஆ, நபிமார்களுடைய ஷரியத்துகள் பல வகையா இருந்துச்சு. ஆனா பல் தீனுஹும் வாஹிதுன், அவங்களுடைய மார்க்கம் என்பது ஒன்றுதான்.
நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, நம்முடைய நபிகள் நாயிம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னா மஆஷரல் அன்பியா, நாங்க நபிமார்கள் பல வகையான நபர்களாக நாங்கள் இருந்தோம். தீனுனா வாஹிது, அதே எங்களுடைய தீன் என்பது ஒன்றாகத்தான் இருந்தது. நாயிம் ஸல்லல்லாஹு உம்மத்தை அல்லாஹ் எப்படி வச்சா, வசத்தன், ஒரு முத்தவசித்தான உம்மத்தாக அல்லாஹ் என்ன ஆக்கினான். முத்தவசித் மட்டும் இல்ல, முஅத்ததிலூன ஃபி பாபி தௌஹீதில்லாஹ், அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய விஷயத்துல முஅத்ததிலாக இந்த உம்மத் என்ன செய்தது இருந்தது. ஏன்னா யகூதிகள் நசராக்கள் எப்படி இருந்தாங்க, நாகிசாவான சிஃபாத்துகளை கொண்டு தங்களுடைய இறைவனை வர்ணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய இறைவனை மஹ்லூக்குகளை கொண்டு ஒப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த மஹ்லூக்கு? அல் மௌசூஃப் பின் நகாயிசி, நாகிசானவைகளை கொண்டு வர்ணிக்கப்படுகின்ற, முழுக்க முழுக்க நாகிசாத்துகள் தான், குறைபாடு உள்ளவைகளைத்தான் கொண்ட அந்த மஹ்லூக்குகளோடு தங்களுடைய இறைவனை ஒப்பிடக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள்? யகூதிகள் இருந்தார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வகாலத்தில் யஹூத் யதுல்லாஹி மக்லூலா குல்லத் ஐனிஹிம் வலுஇனு பிமா காலு என்று அவர்கள் செய்தார்கள், சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். நசாராக்கள் எப்படி இருந்தார்கள்? தங்களுடைய மஹ்லூக்குகளை இறைவனோடு ஒப்பிடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அன்னல் மசீஹ் ஹுவல்லாஹ், மசீஹ் என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இறைவன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், அல்லது இறைவனுடைய குமாரர் என்று சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தானவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அல்லாஹ்வை பரிபூர்ணமான சிஃபாத்துகளை கொண்டு வர்ணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாகிசானவைகளை கொண்டு, நாகிசானவைகளை விட்டும் இறைவனை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். உம்மத்தே முஹம்மதியா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், யா முஆத், முஆதே, மா மின் அப்தின் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், எந்த ஒருவர் அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர நாயன் இல்லை என்று எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வை சொல்கின்றாரோ, அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர் ஏற்றுக்கொள்கின்றாரோ, இல்லா ஹர்ரமஹுல்லாஹ் அலன்னார், அல்லாஹ் அவரை நரகத்தை விட்டு பாதுகாக்குகின்றான், நரகம் அவர் மீது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்குகின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஆத் இப்படி சொன்னாங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபலா உக்பிரு பிஹின் நாஸ், இவ்வளவு சந்தோஷமான செய்திகளை, இந்த பஷாரத்தை மக்களுக்கு போய் நான் சொல்லட்டுமா என்று கேட்டதற்கு என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அனுமதி கொடுத்தார்கள். சொல்லுங்கள். ஃபயஸ்தப்ஷிரூன, யார சொல்ல அந்த செய்தியை நான் சொல்லட்டுமா, மக்கள் அவ்வளவு ஆனந்தம் அடைவார்கள், சோபனம் பெறுவார் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு அனுமதியை கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. யார் அல்லாஹ் ஒருவன் என்றும் வணக்கத்திற்குரியவன் என்றும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃலலு மா குல்துஹு அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன் உண்டான அத்தனை நபிமார்களும் நாங்க சொன்னதிலேயே மிக ஏற்றமான சொல் எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். என்ன மாதிரி கரிமா பாருங்க, அல்லாஹு அக்பர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நானும் சரி எனக்கு முன் உண்டான அத்தனை நபிமார்களும் சரி நாங்க சொன்னதிலேயே மிக ஏற்றமான சொல் எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அல் அகீதத்து ஸஹீஹா, சரியான அகீதா இருந்தால்தான், அகீதா சரியாக இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், ரப்ப நம்ம நெருங்க முடியும். அமல்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, நம்ம சொன்னோம் இல்லையா, பல சமுதாய சித்தர்கள் அவங்கள என்ன மாதிரி வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறாங்க. அது அகீதத்து சஹீஹா இல்லாததுனால அவங்க நினைச்ச காரியத்தை அவங்க அடைய முடியல. அந்த தவத்தின் காரணமாக வானத்துல பறக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, தண்ணீர்ல நடக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, காத்துல நீந்தக்கூடியவங்க கூட என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்களை வசப்படுத்தி என்ன செய்யறாங்க, அவ்வளவு வித்தைகளை கத்தவங்க. ஆனா இறைவனை அடைய முடியல. வானத்துல பறக்க கூட முடியுது, தண்ணீர்ல நடக்க கூட முடியுது, விஷ ஜந்துகளை கையிலால பிடிச்சு என்ன செய்யறாங்க,
கையில வைக்கிற அளவுக்கு கூட ஆற்றல் இருக்கு. பயங்கரமான விஷம் கொண்ட பாம்பு கொத்துனா கூட விஷம் வந்து தங்களை ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு தற்காப்பு கலைகளை கூட அவங்க கத்திருக்கிறாங்க. உடம்ப வில்லா என்ன செய்யறாங்க, வளைக்கிறாங்க. அப்படியே என்ன செய்யறாங்க, அவ்வளவு பயிற்சிகளை வந்து மேற்கொள்றாங்க. எல்லாம் கிடைச்சாலும் கூட ரப்பு அவங்களுக்கு கிடைக்காததுக்கு காரணம் சஹீஹாவான அகீதா, தெளிவான அகீதா அவங்களுக்கு இல்லாததின் காரணமாகத்தான். நாயம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் மாத் வஹுவ யஅலமு அன் லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ நம்ம தான் சொல்றோம், நாங்கள் தான் மக்தப் ஓதுற காலத்திலேயே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர நாயன் இல்லை அப்படி நாங்கள் சொன்னது தானே உஸ்தாத். நாங்களும் சொல்லியிருக்கோமேனா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை. அது ஓத வரும்போது நம்முடைய உஸ்தாத், ஆரம்ப உஸ்தாத் என்ன செய்வாங்க, அது சொல்லி தருவாங்க. இது எல்லாரும் தான் சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் குடிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, அவர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு. மனை மக்களை துன்புறுத்தக்கூடியவராக இருக்கிறாரு, அவர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு. அல்லது குடி போத மது மாதுன்னு வாழக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க, அவங்களும் தானே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை. அதுதான் அல் அகீதத்து சஹீஹா. அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ்னா அவனுடைய அஸ்மாக்களை விளங்கணும், அவனுடைய சிஃபாத்துகளை விளங்கணும், அவனுடைய வாஜிபாத்துகளை வந்து விளங்கணும், அதனுடைய இஸ்திஹலால வந்து நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். விளங்காம வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ்னா அது குடிகாரன் தான் சொல்றான். திடீர்னு பைக்கில் வந்து போலீஸ் செக் பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, ஏங்க நாங்கெல்லாம் முஸ்லீமு, எங்களை வந்து நீங்க என்ன செய்றீங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு சொல்லி செக் பண்றீங்களேன்னு ஒரு கோவிச்சு கேட்டாரு. நானும் பக்கத்துல இருந்தேன். அந்த போலீஸ் அதிகாரி சொன்னாரு, எவ்வளவு முஸ்லீம் குடிக்கிறாங்க தெரியுமா பாய், நான் காமிக்கிட்டேன் உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்டார். இவங்க தொப்பி தாடி வச்ச ஒரு முஸ்லீம் ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு வந்து ஊதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துட்டு, சென்ட்ரல்ல இந்த ஜிஹெச்சுக்கு முன்னால இந்த வாக்குவாதத்தை நான் கண்கூட பார்த்தேன். நைட்ல என்ன செய்வாங்கன்னா, சென்ட்ரல் ஜிஹெச்சுக்கு முன்னால ஒரு செக்கிங் பண்ணுவாங்க. இப்போ ஹெல்மெட் போட்டு இருந்தார், பொதுவாக பார்த்து தாடி தொப்பி வச்சா விட்டுருவாங்க, பிடிக்க மாட்டாங்க. ஹெல்மெட் போட்டு இருந்தார், அவர் யாருன்னு தெரியல. போலீஸ் அதிகாரி என்ன செஞ்சாருன்னா, எங்க ஊதுங்க அப்படின்னு சொன்னார். இவர் பயங்கரமான ஒரு ஆலிமா அல்லது ஒரு பேணிதலான நபரோ தெரியல. அவர் டக்குன்னு வந்து ஒரு கோபம் வந்துச்சு. ஏன் சார், நாங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் ஆச்சு, நாங்கள் வந்து தண்ணி அடிக்க மாட்டோம்னு உங்களுக்கு தெரியாதா, அதுவும் இந்த தோற்றத்தில் வேற நான் இருக்கிறேன், நீங்கள் என்ன எங்களை செக் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் கடுமையாக பேசவும், எவ்வளோ முஸ்லீம்ஸ் வந்து தண்ணி அடிக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, காமிக்கட்டுமா அப்படின்னு அதிகாரி கேட்டார். உண்மையான செய்தி. அப்போ பாருங்க, அப்போ அவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடியவர் தானே, அவரும் மக்தப் போதும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் தான் உஸ்தாதிட்ட சொன்னவர் தானே, தான் பிள்ளைங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதை இவர் கேட்கிறவர் தானே, தான் மனைவி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதை பார்க்கிறவர் தானே. லா இலாஹ இல்லல்லாஹ்னு வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தஆலா தவிர நாயன் இல்லை என்று சொல்கிற காட்சியை பார்க்கத்தானே செய்கிறோம். சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தஆலா தவிர நாயன் இல்லைன்றாரு. அதே நேரத்தில் என்ன செய்யறாரு, இடையில ஏமாத்துறாரு, நிறுவையில ஏமாத்துறாரு, அளக்கிறதுல ஏமாத்துறாரு, பண மோசடி என்ன செய்யறாரு, பண்றாரு, அல்லது ஊழல் பண்றாரு, அல்லது லஞ்சம் வாங்குறாரு, அல்லது அந்நிய பெண்ணோடு தப்பான சாட்டிங் என்ன பண்றாரு, அல்லது ஊர் சுத்துறாரு, அல்லது அது இதுன்ற இதுல ஈடுபடுறாரு. இவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் தானே. அப்ப இவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா ஏற்றமானவர்கள் கிடையாது, கிடையாது. குர்பை இலல்லாஹ் அவங்க அடைய முடியாது. இவங்களுக்கான அந்த சோபனம் வந்து சொல்ல முடியாது. ஃபயஸ்தப்ஷிரூனா இதுல வருவாங்களா இவங்க? அகீதத்து சஹியா இருந்தா தான் அஸ்மாவுல்லா பத்தி அந்த விளக்கம் வேணும், சிஃபாத்துல்லா பத்தி தெரியணும், எது நகாயிஸ்ன்ற அந்த விளக்கம் வந்து தெரியணும், எப்படி வந்து அல்லாஹ்வை தன்சீஹ் பண்ணுன்ற அந்த விளக்கம் தெரியணும்னா இது இல்மு தௌஹீது. இந்த இல்மு தௌஹீது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மாஷா அல்லாஹ். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத வஹுவ யஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. உமர் நாயகம் அதுதான் படார்னு செஞ்சாங்க, ஒரு அடியை போட்டான், நெஞ்சில அடியை போட்டாங்க. கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா சொர்க்கம்னா, அது சில பெரியார்கள் என்ன செய்றாங்க, சரியா புரியாம கூட என்ன செய்றாங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் சொன்னதாங்க கேட்டிருக்கீங்களா? நீங்க கேட்டிருக்கீங்களா ஃபசல் சார்? சொன்னதாங்க. அடிச்சது உமர் நாயகம் அடிச்சதுதான் தப்பு.
அப்படின்னு பேசிக்கிட்ட சிலதெல்லாம் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. உமர்நாயகம் அப்ப இருந்திருந்தாங்கன்னு என்ன செஞ்சிருப்பாங்க, வாழை விரும்பியிருப்பாங்க. விளக்கம் சொல்றன்ற பேர்ல வந்து டக்குன்னு என்ன செய்றாங்க, அப்படி வரம்பு என்ன செஞ்சிடறாங்க, மீறக்கூடிய காட்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. இங்க அகீதத்து சஹிய ரொம்ப முக்கியம். அஸ்மாவுல்லா வாஜிபாத்து பத்தி, அஸ்மாவுல்லா பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சிஃபாத்துல்லா பத்தி தெரிஞ்சிருக்கணும், நகாயிசுகளை விட்டு நம்ம அல்லாவை என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்தணும், நபிமார்களை வந்து பரிசுத்தப்படுத்தணும். அந்த முழு விளக்கம் இல்லைன்னா அவர் கலிமான்ற இந்த வார்த்தையை சொன்னாலும் கூட அது இந்த ஹதீஸுக்கு என்ன செய்யாது. மண் மாத்த ஒஹோ யால மன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னான்ற அந்த அமைப்புல வரவே முடியாது. அதைத்தான் தாலிமில் நம்ம ஆழமா நமக்கு கொண்டு வராங்க. செங்கக்குரிய அருமை உலமாக்கல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பிய அந்த நேரத்துல சொன்னாங்க, யா முஆத் இன்னக தக்தும் அலா கௌமின் மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள் நசாராக்கள் அந்த கூட்டம் மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு நீங்க போறீங்க. ஃபல்யகுன் அவ்வலு மா ததுஉஹும் இலா யுவஹிதுல்லாஹ் தஆலா, நீங்க போறது ஆட்சி அதிகாரமா இருந்தாலும் கூட உங்களுடைய முதல் வேலை வந்து தௌஹீத வந்து அந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஃபைன் அரஃபு தாலிக்க, கரெக்டா அதை அவங்க விளங்கிக்கிட்டாங்கன்னா ஃபஅக்பிருஹும், அவங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லுங்க, அன்னல்லாஹ் கது ஃபரத அலைஹிம் ஹம்ஸ ஸலவாத் ஃபி யௌமின் வ லைலா, பகல் இரவுல வந்து 5 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஃபைதா சல்லு, அவங்க தொழ ஆரம்பிச்சாங்கன்னா ஃபஅக்பிருஹும் சொல்லுங்க, அன்னல்லாஹ் இஃப்தரத அலைஹிம் ஸகாத ஃபி அம்வாலிஹிம், அடுத்து ஜகாத்துடைய கடமை அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கக்குரிய அருமை உலமாக்களை நம்ம முடிக்க வேண்டிய நேரம் வந்து நெருங்கிடுச்சு. தாலீமுடைய மஜ்லிஸ் முடிக்க வேண்டிய நேரம் வந்து நெருங்கிடுச்சு. அப்ப நம்ம அந்த செய்தியை பார்க்கணும். தௌஹீத் என்பதாகிறது அல்லாஹ்வுடைய ஹக்கு, அவனுடைய விஷயத்துல வந்து எது வாஜிப் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும், அவனுடைய விஷயத்துல எது ஜாயிஸ் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒமா யஸ்தஹீல், எதெல்லாம் என்ன வந்து முஹால் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்துல வந்து எதெல்லாம் வந்து வந்து வாஜிப் என்பதை, ரசூல்மார்கள் விஷயத்தை எதெல்லாம் வாஜிப் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுல எமா யஜூஸு வமா யஸ்தஹீல் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், இன்னல் முஷ்ரிகீன காலு, முஷ்ரிக்கீன்லாம் இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், யா முஹம்மத் உன்சுப் லனா ரப்பக, ரப்ப பத்தி எங்களுக்கு நீ என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல ஃபஅன்ஸல் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கினான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். ஸமத்னா என்ன, அல்லதி லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகர் இருந்து எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா ஒன்று வந்து பிறந்துச்சுன்னாலே கட்டாயம் இறந்து தான் ஆக வேண்டும். பிறப்புன்னு ஒன்று இருந்தா என்ன செய்தாகணும், இறந்து தான் ஆக வேண்டும். எப்போ அவர் இறந்துட்டாரோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், அவருக்கு ஒரு வாரிசு கட்டாயம் என்ன செய்வார், இருந்துதான் ஆகுவார். அதனால அல்லாஹ்வுக்கு பிறப்பு என்பதும் கிடையாது, பிறப்பு என்பது எப்போ இல்லையோ அவனுக்கு வாரிசு என்பதும் என்ன செய்யாது, கிடையாது. பிறப்புன்னு ஒன்று இருந்தா தானே அங்க மௌத்துன்னு ஒன்று இருக்க வேண்டும். அப்ப பிறந்ததுனால கட்டாயம் வாரிசுன்னு கட்டாயம் ஒன்று இருக்குமா இல்லையா? பாஷ் உஸ்தாதுக்கு 2 குழந்தை இருக்குது, ஃபசுல் உஸ்தாதுக்கு 2 குழந்தை இருக்குது, ஜெய்பாஸ் உஸ்தாதுக்கு ஒரு குழந்தை இருக்குது, சைபர்மான் உஸ்தாதுக்கு வந்து 2 குழந்தை இருக்குது. அப்போ அவங்க பிறந்தாங்க, திருமணம் முடிச்சாங்க, வாரிசுகள் இருக்குதா இல்லையா? இப்போ சைபரமா உஸ்தாது அல்லாஹ்வுடைய கிருபையில வந்து அல்லாஹ் நாட்ட பிரகாரம் வந்து இன்திகாலை அடைஞ்சாலும் அவங்க வாரிசுகள் என்ன செய்யறாங்க, அந்த வராசத்தை அடையதான் செய்வாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு வந்து பிறப்பு என்பது என்ன செய்யாது, இல்லை. பிறப்பு என்பது இல்லாததுனால இறப்பு என்பது கிடையாது. பிறப்பு எப்போ இல்லையோ அப்ப வராசத்து என்பதும் கிடையவே கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லா யமூது வலா யூரஸ், அவன் மரணிக்கவும் மாட்டான், அவனுக்கு வாரிசு என்பதும் கிடையவே கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், லம் யகுல் லஹு ஷபீஹுன் வலா அதுன், அவனுக்கு நிகரே அவன்தான், எந்த நிகரும் கிடையாது, யாரையும் கொண்டு ஒப்பிடவே முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, வந்து வீரத்தை ஒன்றை கொண்டு ஒப்பிடுறோம், அதாவது சந்தோஷத்தை ஒன்றை கொண்டு ஒப்பிடுறோம், ஆனந்தத்தை ஒன்றை கொண்டு ஒப்பிடுறோம், நறுமணத்தை ஒன்றை கொண்டு ஒப்பிடுறோம், தோற்றத்தை ஒன்றை கொண்டு ஒப்பிடுறோம். எதையாவது ஒண்ணு ஒரு ஒப்பிட, அவரு என்ன மாதிரி கோவம் வருதுமா, கோவம் எப்படிப்பட்ட கோவம் தெரியுமா, அப்படி அந்த கோவத்தை வந்து இன்னொன்னு காமிச்சு நம்ம என்ன செய்யறோம். அப்ப அதை விளங்கும் பொழுது இவருடைய கோபம் உங்களுக்கு புரியுது, அந்த வீரத்தை விளங்கும் போது இந்த வீரம் உங்களுக்கு புரியுது, அந்த ஆற்றல் விளங்கும் போது இந்த ஆற்றல் உங்களுக்கு புரியுது சொல்றோம் இல்லையா?
அவர் எந்த ஷபீஹ் ஒப்பாக்குதலும் கிடையாது, அதிலும் நிகரும் என்பது கிடையவே கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். ஹஸரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஃப்சீரி சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் என்பதற்கு உண்டான விளக்கத்தை நான் நாயகத்திலே கேட்டேன். சொன்னார்கள், ஹுவ தன்ஸீஹுல்லாஹ் அஸ்ஸ வஜல் அன் குல்லி சூயின். அத்தனை சூக்களை விட்டும், அத்தனை தீங்குகளை விட்டும், அத்தனை குறைபாடுகளை விட்டும் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவதுதான் சுப்ஹானல்லாஹ் என்பதற்குண்டான விளக்கம் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஸரத் சையதுனா அல் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஷப்பஹல்லாஹ் பி ஹல்கின், எந்த ஒரு ஹல்கோடு அல்லாஹ்வை யார் ஒப்பிடுகின்றார்களோ ஃபஹுவ முஷ்ரிகுன். இன்னல்லாஹ் தபாரக வ தஆலா லா யஷ்பஹு ஷையன், எந்த ஒன்றோடும் அவன் ஒப்பாக மாட்டான். வலா யஷ்பஹு ஷையுன், எந்த ஒன்றும் அவனுக்கு ஒப்பாகாது. வகுல்லு மா வகஅ ஃபில் வஹ்மி, நம்ம கனவுல கற்பனையில அல்லாஹ் இப்படி இருப்பானோ அப்படி இருப்பான்ன்ற எந்த சிந்தனை வருகிறதோ அதுக்கு மாற்றமாகத்தான் அல்லாஹ் இருப்பான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உஜூதை நாம் இஸ்பாத் செய்ய வேண்டும். நம்மிடத்துல அந்த ஹுதூ இருக்க வேண்டும், அந்த ததல்லுல் இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, எல்லா உயர்ந்த கமாலான சிஃபத்துகளை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அவனை வரிக்க வேண்டும், வர்ணிக்க வேண்டும். குறைகளை விட்டும் அவனை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தஅதீல் தஸ்பீஹ் விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும், அவனை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதே போன்று தஸ்தீக் பி ரசூலிஹி, அவன் ரசூலை நாம் உண்மைப்படுத்த வேண்டும். வல் இத்கான் வல் ஹுதூ வ தஸ்லீம் வல் அஸ்ம் அல ஸபாதி. அப்ப நம்ம அந்த இதுல நம்ம தரிபாடாக நாம் என்ன செய்ய வேண்டும், பேண்டுதலாக இருக்க வேண்டும். சங்கக்குரிய அருமை உலமாக்களே, பட்டவகுப்பு ஆலிம்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி அறிகின்ற ஒரு மஜ்லிஸ்ல நம்ம இருக்கிறோம். இல்மு தௌஹீதுடைய ஒரு ஆரம்ப பாடத்தை இன்று நாம் பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் சம்பந்தமான அந்த விளக்கத்தை கரெக்டா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கல்புல உட்கார வச்சு அவனை ஹக்க விளங்குற மாதிரி நம்ம என்ன செய்ய விளங்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம தந்தல் புரிவானாக. நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், இமாம்கள் எப்படி அல்லாஹ் விளங்கினார்களோ அத்தகைய ஒரு உயர்ந்த விளக்கத்தை நாமும் விளங்க வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.